யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நம்ம கர்த்தர் யூதாவை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அந்த யூதாவை பற்றி நம்ம பார்த்தோன்னா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துவார். கடைசி காலத்தில் அப்படி வாழ்த்தும் போது யூதாவை சொல்லுவார், யூதாவே சகோதரரால் புகழப்படுவோம் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போவாய். என் மகனை சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கர் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கிகளையும் துவைப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையுமாயும் இருக்கும். அப்படி யூதாவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே வச்சிருக்கிறாரு. அதான் யூதாவை தெரிந்து கொண்டாருன்னு பார்க்குறோம்ல. அந்த யூதாவுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். யூதா ஒரு பாலசிங்கம். அதில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து ராஜசிங்கம். நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு சிங்கமாக வந்தார். சகோதரரால் புகழப்பட்டார். அவருடைய சத்துருக்களின் பிடரியின் மேல் அவருடைய கை இருந்தது. அவருடைய தகப்பன் புத்திரர் அவர் முன் பணிவார்கள். யூதா வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இவ்வளவு சொல்லப்படுகிறது. யூதாவுக்காக அந்த வாழ்த்துக்களை சொன்னார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை யாக்கோபு மூலமாக யூதாவுக்கு கொடுத்தாரு. அந்த யூதாவின் வம்சத்தில் பிறந்தவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் இந்த எல்லாமே என்ன செய்யுது, கரெக்டாக பொருந்தது. நாமும் கூட அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.